ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்மபுரி மேக்கவர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பிரைட்ஸ்மேட் மேக்கப் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆஃப் கேமராவில் வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக ப்ரெப் அண்ட் செட் ஃப்ரம் ரீகோட் பிராண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். லிப் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, ஸோ அதனால். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ரீகோட் என்ற பிராண்ட்லேருந்து கோட் மில்க் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி கொஞ்சம் வந்து 30 செகண்ட்க்கு வந்து கொஞ்சம் மசாஜ் கொடுங்க. அப்போ தான் ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ளஸ் வந்து இதனுடைய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ வந்து நிறைய மேக்கப்புக்கு நமக்கு யூஸ் ஆகும். மாய்ஸ்சரைசரும் நல்லாயிருக்கும். பட் இது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வாட்டரே ஆகிடுச்சு. பட் நான் எக்ஸ்பைரி டேட்டும் செக் பண்ணேன், எக்ஸ்பைரி டேட்டும் இருந்தது. ஸோ இருந்தாலும் சரி, ஓகே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் பார்த்திங்கன்னா ஏசாப் பேஸ் மேட்டிஃபைங் ப்ரைமர். இவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் ப்ளஸ் டஸ்கி ஸ்கின் டோன். கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஆரஞ்ச் கன்சீலர் D30 ஃப்ரம் டெர்மா பிராண்ட். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா Forever 52 பிராண்ட்லேருந்து ப்ரௌனி ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ பிளெண்டரால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும், ஈவன் ஸ்கின் டோனும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுடைய நெக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் இருந்தது. ஸோ வந்து அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து ரீகோட் பிராண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா டீப் கன்சீலர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து பார்த்திங்கன்னா டீப். அதை வச்சு நான் வந்து அந்த டார்க்காக இருந்ததுலேயே அதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் பேலட்டில் இருந்த எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷனை வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் நெக்கில். இப்போ பார்த்திங்கன்னா ஹைலைட் கன்சீலர். இது வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 ஷேட் வந்து அவங்க ஸ்கின் டோனை விட லைட்டராக இருக்கணும். நாம் வந்து கிளைண்ட்க்கு வந்து பிரைட்டாக காமிக்கணுன்னா ஹைலைட் கன்சீலரில் தான் நம்ம வந்து பிரைட் காமிக்கணும். ஃபவுண்டேஷனில் பிரைட் காமிக்கக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நம்ம வந்து மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகும், ப்ளஸ் வந்து க்ரேவாக ஆகிடும் ஃபேஸு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஹைலைட் கன்சீலர் வச்சு தான் ஹைலைட் பண்ணணும். ப்ளஸ் வந்து கிளைண்ட் கேட்டாங்க, என்னை வந்து ஃபேராக காமிக்க சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்.
எடுத்தோம்னா ஃபவுண்டேஷனை வந்து நம்ம வந்து ஃபேர் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெத்தியும் ப்ராடாக இருக்குது. ப்ளஸ் ஃபேஸ் வந்து இவங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்லாங் ஃபேஸு. ஸோ வந்து நம்ம கான்டோர் பண்ணணும் இவங்களுக்கு. அப்போ தான் கொஞ்சம் ஃபேஸில் வந்து டைமென்ஷன் நமக்கு கிடைக்கும். அதனால நான் பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட் ப்ளஸ் வந்து சீக்ஸ் கிட்ட ப்ளஸ் வந்து ஜாலைனுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஃபேஸ் வந்து சின்னதாக தெரியும். இங்கெல்லாம் நான் வந்து கன்சீலர் வச்சு கான்டோர் பண்ணியிருக்கேன். ஷேடு பார்த்திங்கன்னா ரீகோட் பிராண்ட்லேருந்து 13 நம்பர். இப்போ பார்த்திங்கன்னா சீக்ஸில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது மேல் பக்கமாக பிளெண்ட் பண்ணணும், கீழே பண்ணக்கூடாது, மேல் பக்கமாக பண்ணணும். ப்ளஸ் வந்து ஜா லைன் கிட்ட வந்து பிளெண்ட் பண்ணும்போது கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி பிளெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா டபுள் சின் இருக்கும் ஒரு சிலருக்கு. இங்கே நெக்கு கிட்ட வந்து சதை இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் ஃபோட்டோவில் வந்து மறைஞ்சிரும், தெரியாது அந்த அளவுக்கு. ப்ளஸ் வந்து ஃபேஸும் பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியும். அதனால தான் நம்ம வந்து கான்டோர் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு டைமென்ஷன் வந்து ஃபேஸில் கிடச்சிருக்கும். ஸோ நோஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக சேம் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணலைன்னா அங்கங்கே வந்து கோடு மாதிரி தெரியும். அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செட்டிங் பவுடர் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கைஸ். இது பார்த்திங்கன்னா லாரா மெர்சியர். இது கொஞ்சம் பிராண்டட், ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங் கொடுக்கும். ப்ளஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஐபேஸ் பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் கொஞ்சம் பாப்பாக தெரியறதுக்காக வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். சேம் கன்சீலர் வச்சு 003 கன்சீலர் வச்சு நான் வந்து கன்சீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ட்ரான்சிஷன் கலராக வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன், மீடியம் ப்ரௌன் வந்து ட்ரான்சிஷன் கலராக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்கப் பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இல்லை பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் லைட்டில் எடுத்தது. அவங்களுடைய ஸ்கின் டோன் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அதுவே நீங்கள் வந்து லைட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா லைட்டு, அவ்வளோதான். பட் லைட் இல்லைன்னா கூட வந்து தெளிவாக தெரியாது, அதுதான். இது வந்து லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ரிசல்ட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
ப்ரெஷ்ஷோட டீட்டெயில் கேட்டிருக்கேன். ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ரீகோடுன்ற ப்ராண்ட்லேருந்து தான். நான் வாங்கும்போது 2500 இருந்தது. நமக்கு 10 to 15 பீசஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பர்பிள் டார்க் கொஞ்சம் வந்து பர்பிள் கலரில் இவங்களுடைய ஐஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரூப்பி ஐஸ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அவுட்டர் கலர் டார்க் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இவங்க சாரீ வந்து வேர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா வெந்தய கலர் ப்ளஸ் வந்து ப்ளூ மிக்ஸிங்கு. ஸோ நம்ம வந்து ப்ளூவில் பண்ணோன்னா ஐ மேக்கப் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து பர்பிள் ஷேடில் போகலான்ட்டு ஐ ஷேடோ பர்பிளில் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இவங்களுக்கு ஷிம்மர் வந்து காப்பர் கொடுக்கலாம். ஏன்னா வந்து காப்பர் ஜரிகையில் காப்பர் இருக்கு இல்லையா கலர், ஷிம்மர் வந்து காப்பர் கொடுக்கலாம். ட்ரெஸ்க்கும் பேராகவும் ஆகிடும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. அதை விட கொஞ்சம் டார்க் ஷேடு எடுத்து நான் வந்து அவுட்டர் கார்னரில் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஷிம்மர் அப்ளை பண்ணுறேன். காப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கொஞ்சம் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபிங்கரில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து மேலே என்னென்ன கலர் ஷேடோ யூஸ் பண்ணணுமோ அது எல்லா சேம் கலரும் வந்து லோவர் லேஷில் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டார்க் மீடியம் ப்ரௌன் ஷேட் எடுத்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜெல் லைனர் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை அப்ளை பண்ணி நான் வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ண போகிறேன். ஸ்மட்ச் பண்ணி பர்பிள் கலர் இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து நான் டெபாசிட் பண்ண போகிறேன். அப்போ வந்து கண்ணு பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஐ மேக்கப் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐ லுக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்ணில் வந்து ஜெல் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஐஸ்க்கு போங்க. ஏன்னா வந்து நான் டபுள் சைடும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ஸ்மச் பண்ணுறதுக்குள்ளார இங்கே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. காஜல் ஸ்மச் பண்ணுறதுக்குள்ளார கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதனால தான். ஏதோ ஒரு லெசன் தான். ஸோ வந்து நம்ம தப்பு பண்ண தான் எல்லாமே நமக்கு வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும். பென்சில் ப்ரஷ் எடுத்து நான் வந்து காஜலை வந்து ஸ்மச் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்மஜ்ஜிங் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஐஸ்க்கு போங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா மட்டும், இந்த ஐ லுக் பண்ணிங்கன்னா மட்டும். ஸோ பாருங்கள், நான் வந்து டார்க் பர்பிள் கலர் எடுத்து வந்து டார்க் ஒயிட் கலர் மாதிரி எடுத்து அந்த ஜெல் லைனர் அப்ளை பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து ஸ்மஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக்குமே பார்க்க அழகாக இருக்கும். லைக் கைண்ட் ஆஃப் ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் மேக்கப்து. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3 வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ். அண்ட் இந்த ஐ மேக்கப் நல்லா இருந்ததுன்னா கூட ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் புதுசாக நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஐ மேக்கப் நீங்கள் வந்து பிரைட்க்கு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும் கைஸ். அப்போ தான் வந்து இது வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கண் வந்து கொஞ்சம் இன்னும் இன்டென்ஸாக தெரியணுன்றதுக்காக நான் வந்து ரொம்ப லைட்டாக தின்னாக லைனர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்.
காஜல் பார்த்தீங்கன்னா ரெனின்ற பிராண்ட்லேருந்து இந்த காஜல் சூப்பராக இருக்குது கைஸ். ஒரே ஸ்வைப்லேருந்து அழகாக உங்களுக்கு வந்து காஜல் வந்து ஃபில் ஆகிடும். மஸ்கரா பார்த்தீங்கன்னா மெபிலினோட ஹைப்பர் கலர் மஸ்கரா சூப்பராக இருக்குது மஸ்கரா. லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப்ஸில் இருந்த ஃபவுண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். லிப் லைனர் ஷேடு பார்த்தீங்கன்னா மாஃப்லே ரீகாட் பிராண்ட். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா டிலான்ஸே. நீங்கள் வந்து பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தீங்கன்னா இந்த பேலட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஷேடு கிடைக்கும். இது ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்களாடோட டூராலைன் இருக்கு இல்லையா, அது வந்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாகவும் ப்ளஸ் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து ஒரு டிப் தான், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான்சர் வந்து நான் வந்து சுகர் பிராண்ட்லேருந்து 03 கேரமல் ப்ரான்சர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட்டு ப்ளஸ் சீக்ஸு ப்ளஸ் ஜாலைன் அண்ட் நோஸ் இங்கெல்லாம் அப்ளை பண்ணணும். சாரி ஃபார் த நாய்ஸ் கைஸ். ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருக்காருனா தான் சவுண்டு. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து எங்கெங்கே கான்டோர் வந்து லிக்யூடு கான்டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம கான்டோர் இல்லைன்னா பிரான்சர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா இன்டென்சிவாக எடுத்து காமிக்கும். ஸோ இவங்க ஃபேஸ்க்கு வந்து ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் ஃப்ளாட்டாக இல்லாமல். எப்பயும் போல் மை ஃபேவரட் ஐ மேஜிக் ப்ளஷ் பேலட்டை ஹைலைட் ஸ்பான்ஸ்லேருந்து ஹைலைட் பண்ணணும். ஃபோர்ஹெட், bridge ஆஃப் த நோஸ், cupid போன்ஸ், சின், cheeks அண்ட் ஐப்ரோ போன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸோட ஐஸ் இருக்குல்ல, ஐஸோட இன்னர் கார்னர்லேயும் நம்ம வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணலாம். நல்லாயிருக்கும் பார்க்க, கண்ணு கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும்.
ஃபிக்ஸர் மேக்கோட ஃபிக்ஸ் அண்ட் ப்ரைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அஃபோர்டபுளில் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து அஃபோர்டபுளில் கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து செட்டிங் ஸ்ப்ரேவும் சரி அண்ட் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, செட்டிங் ஸ்ப்ரே அண்ட் செட்டிங் பவுடர் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக யூஸ் பண்ணிங்கன்னா மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். இப்போ வந்து ஐப்ரோ டிஃபைன் பண்ணலாம். இவங்களது பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது. ஸோ நான் வந்து அதனால் ரொம்ப லைட் ப்ரௌன் வந்து ஜஸ்ட் கேப் இருக்கிற ப்ளேஸில் மட்டும்தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் வந்து இவங்களுக்கு டிஃபைன் பண்ணலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக பிந்தி வச்சு வந்து மேக்கப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இது தான். சிம்பிளாக வந்து ஃபுல் ஃபாப் வச்சுருக்கோம் அண்ட் ஃப்ரீயாக விட்டுருக்கோம். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச்.